ஜவஹர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரியில் 9 நாட்களும் நிறைய வீடுகளுக்கு போயிட்டு சேலமில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு ஒரு வீட்லேயும் வந்து நம்ம கோலு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நவராத்திரியோடைய கடைசி நாளான 9வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். ஸோ நிறைய வீடுகளுக்கு போயிட்டு நம்ம வந்து எப்படிலாம் கோலு வச்சுருக்காங்க அண்ட் இன்றைக்கி வந்து எப்படி நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழாவில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன்ஸ் ஃப்ரோலிக் கேசலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எதனால் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் சந்தியா. ஓகே, உங்கள் நேம்? அங்கே இருக்குண்ணே. நீங்கள்? காயத்ரி.
ஓகே. ஸோ நாங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகளுக்கு போயிட்டு கொலுலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கொலு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இங்க வந்து தான் வந்து தெரியுது. ஸோ ரொம்ப சூப்பரா கிட்ஸுக்கு ஏத்த மாரி நெறைய தீம்லலாம் வச்சிருக்கீங்க. ஸோ இது எத்தனாவது டைம் வச்சிருக்கீங்க மேம்? மேம் இதான் எங்களோட ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலி. எங்களுக்கு கொலு அப்படின்னு ஒரு கான்செப்ட் மைண்டில் இதான உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களது வந்து ஃபார்மேட்டிவ் லேர்னிங் சென்டர். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன குழந்தைங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் சுவாமி நிறையா இது பண்ணுறதோட சரி அவங்க என்னெல்லாம் படித்தாங்களோ அது எல்லாத்தையுமே லேர்னிங்கில் இதுவும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு கவர் பண்ண கான்செப்டை கிட்டத்தட்ட ஒரு 30 தீம்க்கு மேலே நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க மேம். ஓகே, பரவாயில்ல. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னெல்லாம் கான்செப்டில் வச்சுருக்கீங்க மேம்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், ரோட்வேஸ், டிரான்ஸ்போர்ட், வாட்டர்வேஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட். ஓகே. ஸோ நார்மலாக வந்து ஒரு கொலு வந்து அந்த ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த பொம்மைகள்லாம் வைக்கிறதே ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அதுதான். பட் நீங்கள் எப்படி இவ்வளோ தீம் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு? அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த தீமை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து இப்படி தான் ஒரு க்ரியேஷனில் கொண்டு வரணும்னு ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே தன்னைத்தானே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி. அது எதுக்காக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து கேள்விகளை நிறையா ட்ரிகர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை ட்ரிகர் பண்ண அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வரும். அதுக்காகவே வந்து அவங்க அதை பார்த்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ்க்கு நாங்கள் வந்து அதை சொல்லிடுவோம் முன்னாடியே. ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோன்னா எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க தான், அவங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து இதெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்றத கான்செப்டில் வச்சுருக்கோன்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது நல்லா அவங்களுக்கு ரெக்கலெக்ட் ஆகும், ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுதான் வந்து எங்களோட ஒரு பெரிய இன்டென்ஷன். ஸோ அந்த குழந்தைங்களோட லேர்னிங்கை நாங்கள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர் மேம். யாரோட ஐடியா ஃபஸ்ட்டு இது? ஏன்னா வந்து நவராத்திரி அப்படின்னாலே ஓகே கொலு வைக்கலாம், பொம்மை வைக்கலாம் அப்படின்றது தான் மைண்டுக்கு வரும். பட் யாரோட ஐடியா இந்த மாதிரி வந்து கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தீமில் வைக்கலாம் அப்படின்றது? எல்லாரோடதும் எங்கள் மொத்த டீமுமே வந்து இதோட இன்புட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நான் வந்து அது ஒரே ஒரு ஒரே ஒரு என்ன சொன்னேன்னா சுவாமியை கம்மியாக வச்சுக்கலாம், தீம்ஸை நிறையா கொண்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டாஃப் எல்லாரோட பிரம்மாண்டமான ஒரு எஃபர்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்களோட டெடிக்கேட்டட் ஒர்க்கை கொடுத்துருக்குறாங்க மேம். ஆனால் ஓகே மேம். ஸோ ரொம்ப அழகாக வந்து கான்செப்ட் பேசிஸில் அண்ட் கிட்ஸுக்கு புரிகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் பேசிஸில் வந்து கொலு வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஜுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் அந்த மெயினாக அந்த சுவாமியோட ஐடல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் அவங்களோட வெள்ளி கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நான் வந்து அவங்க இதில் வந்து ஜென்ரலி இந்த சுவாமியோட ஐடல்ஸு வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு அதுதான் நான் மெயினாக நிறையா பண்ணியிருக்கிறேன் அங்கே ஆக்சுவலாக. கோல்டு வந்து ஒரு 2 வாட்டி ஆக்சுவலி ஐ ஹவ் பர்ச்சேஸ்டு. ஆனால் இங்கே இல்லை, சென்னை ஜிஆர்டியில் ஐ ஹவ் டன் ஆக்சுவலி. ஓகே மேம். இப்போ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு, ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான இடையில வெள்ளி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காரு. நான் சந்தியா, ஐன்ஸ்டீன்ஸ் ட்ராலி கேஸில் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போது இந்த கொலுக்காக ஒரு முருகர் பாட்டை பாடலாம் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். வா வா முருகா வள்ளி மன்னாலா வடிவேல் முருகா வா 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 முருகா வள்ளி மன்னாலா வடிவேல் முருகா வா வா கந்தா குமரா கதிர்வேலவனே கார்த்திகேயா கலியுக வரதா செந்தூர் வாழும் தீனசரண்யா திருச்செந்தூர் வாழும் தீனசரண்யா திருமால் மருகா தேவசகாயா சுப்பிரமணிய स्वामिनादा सुब्रह्मण्य स्वामिनादा चरणं चरणं शिवबाला चरणं चरणं वडिवेला चरणं चरणं शिवबाला चरणं चरणं वडिवेला चरणं वेल चरणं चरणं
சிவபாலா சரணம் சரணம் வடிவேலா 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 முருகா முருகா முருகா. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குழு திருவிழாவில் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய பழமை வாய்ந்த டாய்ஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. இவங்க கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வெங்கட்ராமன் பேருங்க. பாரதியின் பேர். உங்கள் குழுவோட ஸ்பெஷல் என்ன சார்? ஸோ நாங்கள் வந்து பார்த்தப்பே வந்து நிறைய ஸ்பெஷலான டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்குது, அண்ட் பழமை வாய்ந்த டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்குது. என்ன ஸ்பெஷல் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தது, எங்கள் தாத்தா பாட்டி வச்சுருந்தது, ப்ளஸ் இவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வச்சுருந்தது, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிற குழுவில் எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக எங்களுக்கு வந்து பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம பத்திரமா அதை பாதுகாத்து நம்ம வந்து சேஃப் பண்ணி இதை வைக்கிறது எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். இது வந்து அடுத்த ஒரு தலைமுறை வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ, ஓஹோ இத்தனை விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மக்கள் வந்து உணரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கோசரம் தான் இதை நான் கொஞ்சம் விமர்சனையாக வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள்லாம் கூட வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ இருக்க பொம்மைக்கும் இப்போ நீங்கள் வந்து நிறைய நியூ டாய்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கலாம். எதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதே மாதிரி அதே குவாலிட்டியிலலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விலை நிறைய கொடுத்தா நல்ல பொம்மைகள் இப்போவும் கிடைக்குதுங்க. அதாவதுங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மூக்குடைய செதுக்கின விதம், காது, கண்ணுடைய அமைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பொம்மையோட ஒரு தனித்துவத்தை காமிக்கக்கூடிய அமைப்பு வரும். பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அளவு வரைக்கும் தான் அவங்க வந்து அச்சில் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் அவங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டானும் ஒவ்வொரு பொம்மையும் ஒரு குழந்தையாக கருதி அதை வந்து அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ இதுக்குன்னு தற்கால முறையை நான் வந்து குறை சொல்லலை, பட் இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மாடர்னாகவும் மாஸ் ப்ரொடக்ஷன்லேயும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பேப்பர் மேஷ் பொம்மையெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ் விலை கம்மி, பட் ஸ்டில் நாங்கள் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த மண் பொம்மைகள் சார்ந்து தான் நாங்கள் வாங்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கோங்க. எத்தனை படிகள் வச்சுருக்கீங்க மேம்? 9 படி வச்சுருக்கோம். ஓகே. ஒரு வருஷமும் ஒரு புது பொம்மை வாங்குவாங்கன்னு சொல்வீங்க இல்லையா? இந்த வருஷம் என்ன புது பொம்மைகள் வாங்கியிருக்கீங்க? அந்த ராதாகிருஷ்ணர் தான் வாங்கியிருக்கேன். ஓகே மேம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? இல்லைங்க, வந்தது இல்லைங்க. வந்தது இல்லையா?
ஓகே, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் இப்போ வந்து தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டுக்கு நிகரான இடையில வந்துட்டு சில்வர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் வந்து 100 rupees லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காரு. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழாவில் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வெங்கட்ராமன் என் பேர். சாய் சரண். என் பேர் விக்னேஷ். ஓகே, எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம் கொலு. 18 இயர்ஸுங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு பொம்மை எது சார்? நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது எங்கள் குலதெய்வம் வெங்கடாஜலபதி அல்மேலு மங்கன்னு இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வம். அதுக்கப்புறம் விநாயகர். ஒரு வருஷம் ஒரு பொம்மை விதமாக நாங்கள் வாங்கி சேகரிச்சுட்டே இருக்கோம். ஓகே, பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்களே. ஸோ 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினது, இவ்வளோ பொம்மைகள் வச்சுருக்கீங்க. சரி, மறந்துருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிற மாதிரி இந்த பொம்மைகளும் குழந்தைகள் மாதிரி இது வம்ச விருத்தி ஆகிறதுக்காண்டி இந்த பொம்மைகள் வச்சு செஞ்சுட்டுருக்கோம். ஒரு வருஷம் ஒரு விதமான வாழ்க்கை நம்மளுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பொம்மைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு படிக்கும் ஒரு விசேஷம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த 18 படி 18 படி வச்சுருக்கோம். இந்த 18 வருஷம் ஆகிறதுக்காண்டி இந்த படி பொம்மைகள் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். அம்பாளின் துர்காலட்சுமி தேவி அனுகிரகத்தினால சகல எதுக்கும் நம்ம சேமத்திற்காண்டி இந்த பொம்மை செஞ்சிட்ருக்கோம். வந்து பிரார்த்தனை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். அப்போ அடுத்த வருஷம் 19 படியோட பார்க்கலாம் அப்படியா? கண்டிப்பாக பார்க்கலாம். அது சந்தோஷமாக நம்மளோட குடும்ப வளர்ச்சி எப்படி இருக்கோ அந்த பொம்மை வளர்ச்சிக்குனால குடும்ப வளர்ச்சியும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். குடும்ப விருத்தி லோகக்ஷேமத்திற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த பொம்மை வச்சு செஞ்சிட்ருக்கோம் நம்ம. சூப்பர். ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்லாம்? எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி நான் தான் படியெலாம் பொம்மைலாம் வைக்கிறேன்னு சொல்லி படியில் ஏறி வச்சிட்டு இருப்பேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி நவராத்திரி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எனக்கு பிடிக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் கூட ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவேன். அப்பா அம்மாங்க 2 பேருக்கும் ஃபுல் பொம்மை எடுத்து தரது, அது எங்கே என்ன வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக சப்போர்ட். பஜனை நாமசிங்கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த நாமசிங்கீர்த்தனை குரு யாரோ அவாலெல்லாம் வச்சு தியாகராஜர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு பொம்மை வச்சு பூஜை பண்ணணுன்ட்டு ஸ்கூல் படிப்புனால அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டமான ஸ்கூல் செட்டு பொம்மையும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த டிவியில் சோட்டா பைம் இந்த மாதிரி கார்ட்டூன் இந்த மாதிரி இருக்குது, அந்த பொம்மையும் வாங்கி வச்சு இந்த வருஷம் ஸ்கூல் செட்டு பொம்மை வந்திருக்கு. கண்ணப்ப நாயனார் வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேணுகாம்பாள், குருவாயூரப்பர், அதெல்லாம் இந்த வருஷம். ரேணுகாம்பாள் வந்து இந்த வருஷம் ட்ரெண்டு. புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம், அது ட்ரெண்டு. ஓகே, அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கிடுறீங்க கரெக்டாக பார்த்து. எப்படி தெரியும் இந்த பொம்மை தான் இந்த வருஷம் ட்ரெண்டுன்னு? இல்லை, இன்டிமேட் பண்ணிடுறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, பரவாயில்ல. புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. என்ன 1 வீக் லீவா படிக்கிறதுக்கு? இல்லை, அது சரஸ்வதி பூஜை வர்றதுனால புக்குக்கெல்லாம் பூஜை பண்ணி அடுத்த நாள் எடுத்து படிப்போம். ஓகே, அது இன்னும் வரல தானே? நாளைக்கு 4 நாளைக்கு ஆவாகனம் பண்ணிட்டோம். நாங்கள் புக் எடுத்து இன்றைக்கி ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லி புக்கை எடுத்து வச்சுட்டோம். ஓகே, அதனால் நாளைக்கு காத்தால பூஜை பண்ணிட்டோம். நாளைக்கு விஜயதசமிக்கு குழந்தைங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஓகே சார். ஸோ சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். நாங்கள் வந்து எது வாங்கினாலும் ஜிஆர்டியில் போய் தான் வாங்குவோம். இந்த வீடு கட்டுறதுக்கு முதற்கொண்டு நாங்கள் இந்த நகையெல்லாம் ஜிஆர்டியில் நகை சேர்த்து வச்சு தான் இந்த வீடு ஞாபகார்த்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் ஜிஆர்டி போய் சீட்டெல்லாம் போட்டு வளர்ச்சி செஞ்சிட்ருந்தோம். அதில் நம்ம அண்ணன் தம்பி சொந்த மாதிரி எல்லாமே அவங்க ஜிஆர்டியில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப பழக்கம் நம்மளுக்கு. ஒரு வீட்டில் ஒரு நபர் மாதிரி அவங்களும் நம்மளுக்கு பழகிட்டாங்க. எந்த ஒரு சின்ன பொருள் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கினாலும் நாங்கள் ஜிஆர்டிக்கு தான் போகிறோம். இந்த கையில் போட்டு சொன்னால் இந்த கையில் போட்டு இந்த காப்பு முதற்கொண்டு ஜிஆர்டி தான் வாங்கணும். அவ்வளவு ஃபேமஸான கடையாக இருக்குது. எங்களுக்கு ஜிஆர்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போனால் அவங்க நல்லா ஒரு அன்பாக பாசமாக பழகுறாங்க அவங்கள்ட்ட. அதனால் ஜிஆர்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தின் கடை மாதிரி நாங்கள் சொல்லலாம் ஜிஆர்டியை. ஓகே. அதனால தான் பாருங்கள் உங்கள் வீடு பார்த்தோன்னே இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே சார். இப்பயும் வந்து தங்க தீபாவளி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற தங்கத்துக்கு நிகரான இடையில வெள்ளி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வாங்க. ஓகே. இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காரு. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழாவில் அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் கூட பேசலாம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அமுதவல்லி. நீங்கள் ஜிஆர்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, அது தவிர ஜவஹர் டிவிலேருந்து வந்திருக்கீங்க. கொலு கொண்டாட்டத்துக்காக மிக்க மகிழ்ச்சி. உங்களை கொலுவின் சார்பாக வரவேற்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்கள் பேர் சார்? என் பேர் வேதநாராயணன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இங்கே கொலு வச்சிட்ருக்கோம். இவங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வரவேற்கிறோம். ஓகே மேம். ஸோ எத்தனை படிக்கட்டுகள் வச்சுருக்கீங்க? 5 படிக்கட்டுகள் வச்சுருக்கோம். ஓகே. 20 வருஷமாக இப்படி கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக வச்சிட்ருக்கோம். மேரேஜுக்கு முன்னாலேருந்தே அம்மா வீட்லேயும் வைப்பாங்க, இங்கேயும் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட 30 வருஷமே இருக்குங்க அந்த வச்சிட்ருக்கோம். ஓகே மேம். ஸோ இந்த வருஷம் என்ன பொம்மை வாங்கியிருக்கீங்க? ஏன்னா ஒரு வருஷம் ஒரு புது பொம்மை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வருஷம் என்ன வாங்கியிருக்கீங்க? கனகதார பொம்மை வாங்கியிருக்கோம். அவர் ஆதிசங்கரர் ஒரு ஏழை பிராமணன் வீட்டில் பிச்சை எடுக்க வேஷம் போட்டுட்டு போவார். அப்போ அவங்க வீட்டில் ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. அதை அவங்களுக்கு கொடுத்த உடனே அவரே ரொம்ப மகிழ்ச்சியோட அப்புறம் அம்பாள்கிட்ட வேண்டி அவங்களுக்கு கனகதாராமே நிறைய பொற்காசுகள்லாம் மழை பொழிஞ்ச மாதிரி அவங்கள பெரிய பணக்காரங்களாக ஆக்கிட்டாங்க. இந்த வருஷம் அந்த பொம்மை தான் என்னுடைய கணவர் வாங்கி வந்தார். ஓகே, பரவாயில்ல. ஸோ பொம்மையோட ஹிஸ்ட்ரியும் சேர்த்து சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, என்னெல்லாம் பொம்மை வச்சுருக்கீங்க மேம்? உங்கள் கொலுவோட ஸ்பெஷல் என்ன? எங்கள் வீட்டில் எல்லாமே செட்டாக வாங்கியிருக்கிறோம். நாங்கள் தசாவதாரம் செட்டு வச்சுருக்கோம். சுக்ரீவ பட்டாபிஷேகம் செட்டு வச்சுருக்கோம். அதில் அஷ்டலட்சுமி செட்டு வச்சுருக்கோம். ஆழ்வார்கள் செட்டு வச்சுருக்கோம். அதுக்கு கல்யாண செட்டு வச்சுருக்கோம். நவகிரக நாயகிகள் செட்டு வச்சுருக்கோம். பத்மாவதி தாயார், அலமேலு மங்கை தாயார் செட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய செட்டு. உப்புளியப்பன், நாமக்கல் ஆஞ்சநேயர், அது இல்லாமல் பார்க், அது இல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியம், இப்படி எல்லா பல இதுகளும் வச்சுருக்கோம். குழந்தைங்களையும் அது குதூகலமாக இருக்குமென்றதுக்காக அந்த கிரிக்கெட் செட்டு பார்க்கெல்லாம் வச்சுருக்கோம். பரவாயில்ல. ஸோ சூப்பராக கொலு வச்சுருக்கீங்க. அதை விட நீங்கள் 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்து சொல்கிறது அவர் சொல்கிறது நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது மேம். சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோங்க.
அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, அதனால தான் அழகாக இருக்கீங்களோ? இருக்கலாம். அது அழகுக்கு அழகூட்டும் ஜிஆர்டி. அது தவிர ராசியான ஒரு கடை. நிறைய மெம்பர்ஸ் வந்து அதில் சீட்டு கட்டி சேர்ந்துருக்குறாங்க, டீச்சர்ஸு எல்லாருமே. எங்களுக்கு பாரம்பரியமாக அதில் நகைகள் வாங்குகிற பழக்கம். ஓகே. ஸோ ஜிஆர்டியில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன்னா என்ன சொல்வீங்க? வைர நகை செக்ஷன், டைமண்ட் கலெக்ஷன்ஸ். டைமண்ட் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே. இதுவும் கோல்டும் நல்லா இருக்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், வெரைட்டிஸ், வெரைட்டி டிசைன்ஸ், கோல்டு வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ இல்லை, நாங்கள் சென்னையில் ஜிஆர்டியில் இருந்த காலத்துலேருந்தே வாங்கிக்கோம். சேலத்தில் ஜிஆர்டி வரதுக்கு முன்னாடிலேருந்தே அங்கேருந்தே எங்களுக்கு ஜிஆர்டி மேலே பாரம்பரியம் உண்டு. இப்போது சேலத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தால், ரொம்ப வசதி. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சென்னை போகிறதுக்கு இங்கே ஜிஆர்டி வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதான் ஜிஆர்டியை விரும்பி போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். கூட்டாக நல்லா பேசி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே போகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஜிஆர்டியை பற்றி, என்னுடைய பெண் கல்யாணத்துக்காக அவங்க வீட்டில் நிச்சயதார்த்தத்துக்கே நெக்லஸ் அங்கே தான் எடுத்தாங்க. தாலியே அங்கே தான் நாங்கள் எடுத்தோம். திருமங்கல்யமே அங்கே தான் செலக்ட் பண்ணாங்க சம்மந்தி வீட்டில். அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ராசியான கடை. ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்பயும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஆஃபர் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா தங்க தீபாவளி ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான வெள்ளி இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே, இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காங்க. பாஹிமாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி, பாஹிமாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி, கிருபாகரி சங்கரி பாஹிமாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஏகி சுகம் தேவசிம்ஹ, ஏகி சுகம் தேவசிம்ஹ, வாகினி தய பிரவாகினி மோகினி பமரிச தப பமரிச சரிகம ப சாரிகம ப தப ம பத பசானிச பனி சரிச ரிகமரிச சதப மரி சரிகம ப ஹிமாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி, கிருபாகரி சங்கரி பாஹிமாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி. நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு, தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகரான வெள்ளி இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றனால கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் டு 4 ரோட்ஸ் போகிற அப்படியே ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள்.
தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழாவில் இப்போ நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் சூப்பராக கோலு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். கே ராதாகிருஷ்ணன். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட். என் பேர் சித்ரா. ஸ்ரீலாவண்யா. யஷஸ்வினி. எத்தனை வருஷமாக கோலு வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 60 வருஷமாக கொலு வச்சுட்டுருக்கோம். மினிமம் டு மினிமம் 60 வருஷமாக கொலு வச்சுட்டுருக்கோம் இங்கே. ஸோ நாங்கள் 60 வருஷமாக கொலு நாங்கள் இங்கே வச்சுட்டுருக்கோம். இதில் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து நாங்கள் டீம் எஃபர்ட் தான். நான், என் ஒய்ஃபு சித்ரா, ஸ்ரீலாவண்யா என் பொண்ணு, ஸ்ரீராம், என்னோட யஷஸ்வினி எல்லாருமா சேர்ந்து வச்சுருக்கோம். அழகாக அது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கோம். அப்படியே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதே ஒன்று தான், தானே நடக்கும் அப்படியே. ஓகே, எத்தனை படிக்கட்டுகள் வச்சுருக்கீங்க மேம்? மொத்தம் 5 படிக்கட்டுகள் வச்சுருக்கோம். அது வந்து ஒத்தப்படையில் தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. 1, 3, 5, 7, 9, 11, 15 வைக்கிறவங்க எல்லாமும் இருக்காங்க. இது வந்து மரப்பாச்சி தான் மெயின் பொம்மை அதில் வைக்கணும். அந்த மரப்பாச்சியுமே நாங்கள் அதில் வச்சுருக்கோம். இதில் முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி அப்படின்னு பண்ணுவோம். கடைசி நாள் 10ஆம் நாள் வந்து விஜயதசமி. அப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளையுமே சாமியாக நினச்சி அதுக்கு போட்டு வச்சு அதுக்கெல்லாம் தீபாராதனை காமிச்சு கிராட்டிடியூட் மாதிரி அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அன்றைக்கி பண்ணுவோம் எல்லாமே. ஓகே, ஒரு வருஷமும் புது பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வருஷம் உங்களுடைய வீட்டில் புது வரவு என்ன பொம்மை? இந்த வருஷம் புது வரவு நிறைய பொம்மைகள் சேர்ந்துருச்சு. ஆமாம், ராமர் செட்டு, அப்புறம் அயோத்தி ராம்லல்லா ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது நரசிம்மர் வச்சுருக்கோம். அப்புறம் அயோத்தி ராமர் இந்த வருஷம் வந்து புதுசாக ஒன்று வச்சுருக்கோம். துர்கை ஒன்று வாங்கியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக டான்ஸ் கற்றுக்குறீங்க? ரொம்ப அழகாக வந்துட்டு டான்ஸ் பண்ணுறீங்க. நான் as long as I'm living I'm dancing. ஆட ஆரம்பிக்கிறதே குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது தானே சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து கற்றுட்ருக்கேன். என்னோட குருஸ் வந்து லாவண்யா சங்கர் மேம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் விஜய் மாதவன் சார் ஃப்ரம் சென்னை. ஸோ நான் 15-18 இயர்ஸாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணீங்க கொலு வைக்கிறதுக்கு? ஸோ டீம் எஃபர்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பங்கு என்ன இதில்? ஸோ நான் வந்து என் குழந்தை இருக்கான், அவனை வச்சு எல்லா பொம்மையும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப். ஓகே, ஸோ குட்டி கிட்ட வச்சுட்டு எப்படி பாதுகாத்துக்கிறீங்க இதெல்லாம்? ஸோ எப்படியும் வந்து கிட்ஸ் அப்படின்னா இதை எடுத்து பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? எப்படி நீங்கள் வந்து அவனையும் சேவ் பண்ணி பொம்மைங்களையும் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை, நாங்கள் அவருக்குன்னு தனியாக 2 பொம்மை கொடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிடுவோம். புது ட்ரிக்காக இருக்குது. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பராக கொலு வச்சுருக்கீங்க சார். சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? நிறைய வந்திருக்கோம். எங்களுக்கு ஜிஆர்டி வந்து நாங்கள் வருஷம் இங்கே ஒரு சீதா கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கு இவெல்லாம் ஸ்பான்சர்ஸ். அது ஒரு பேர் என்ன, மணி வந்து கலந்துட்டுருக்கார். 15 வருஷமாக இங்கே சீதா கல்யாணம் பண்ணுறோம். உடையாளூர் கல்யாணராமன் சார் வருவார், அவர் குரூப் தான் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம். அதுக்கு இவெல்லாம் ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து நவராத்திரி 9 நாள் கிடையாது, 10 நாள். இது வந்து 100 வருஷம் ஒரு தடவை வருது அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி 9வது நாள், நாளைக்கும் இருக்குது. ஸோ சரஸ்வதி பூஜை வந்து 7, 8, 9ங்கிறத 8, 9, 10 இந்த வருஷம் நம்ம கொண்டாட போகிறோம். அது ஒரு பெரிய சிறப்பு இந்த வருஷம். ஓகே, சூப்பர். ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது மேம்? நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிஆர்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இப்போவும் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, தங்க தீபாவளி ஆஃபர். ஸோ நீங்கள் வாங்குகிற கோல்டுக்கு நிகரான சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு கிராமுக்கு 100 rupees லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்மளுடைய சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காங்க.
போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு செலிப்ரேஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எருமாபாளையமில் இருக்கக்கூடிய தொட்டிச்சி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து சூப்பராக கோலு வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ்லாம் வந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மாதம்மாள். ஓகே, கோவிலில் வந்து கோலு வச்சுருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷமாக வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கீங்க? 26 வருஷம் ஆகுது இந்த அடை. 26 வருஷம். ஸோ ஒரு வருஷமும் நீங்கள் வந்து கலந்துப்பீங்களா? எல்லாம் கூட்டமான கூட்டம் வரும். இப்போ நீங்கள் கிடச்சா வந்து நல்லா போயிட்டாங்க. பரவாயில்லையே, 9 மணிக்குமே வந்து இவ்வளோ பேர் வந்து இங்கே இருந்து எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்கன்றது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எத்தனை படிகள் கொலு வச்சுருக்கீங்க? 9 படிங்கம்மா. ஓகே, இது யாரெல்லாம் சேர்ந்து வைப்பீங்க? ராஜேஸ்வரி அம்மா எல்லாருமே எல்லாமே நாங்கள் யாரும் முதல்ல இல்லை கடைசி இல்லை, எல்லாருமே சேர்ந்து எடுப்போம். ஓகே, கொலுவில் என்னெல்லாம் வந்து பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? எத்தனை படிகள் வச்சுருக்கீங்க? 9 படிகள் இருக்குது. இது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, இது 3 தான் மெயினான தெய்வம். இப்போ வந்து எங்களுக்கு இந்த சிலை எடுத்து கொடுத்துருக்காங்க, துர்க்கை அம்மன் சிலை. அதை வச்சு நாங்கள் இப்போ மெயினாக வச்சு நாங்கள் இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் தான் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதை வச்சு இப்போ நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஸோ ரொம்ப வந்து அழகாக இருக்குது. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? நான் வந்ததில்லம்மா. வந்ததில்லைங்களா? ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ வந்து தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்குற தங்கத்துக்கு நிகரான வெள்ளி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ அழகாக கொலு வச்சுருக்கிறதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காரு. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழாவில் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் சித்ரா. நீங்கள் சந்தர். ஓகே, எத்தனை வருஷமாக கோலு வச்சிட்ருக்கீங்க? நான் மேரேஜ் ஆனதுலேருந்து வச்சுட்ருக்கேன். ஏறக்குறைய 25 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். ஓகே, எத்தனை படிகள் வச்சுருக்கீங்க மேம்? 5 படி வச்சுருக்கோம். யூஸ்வலாகவே 5 தான் வைப்போம். ஸோ ஏன்னா ஒரு வருஷம் ஒரு படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டு தான். பட் அந்தளவுக்கு ஸ்பேஸ் வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? ஸோ இது பர்மனெண்ட்டாக நாங்கள் 5 தான் வச்சுட்ருக்கோம். ஓகே, உங்களோட கொலுவோட ஸ்பெஷல் என்ன பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்கும். எங்கள் குழுவில் வந்து எல்லா சாமியுமே இருக்கும். மெயினாக வந்து இந்த முறை புதுசாக வாங்கினது வந்து ஒரு பிள்ளையாரும் அவரோட ஒய்ஃபோட, அது ஒன்று கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் வந்து புதுசாக. ஓகே, பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக கொலு வச்சுருக்கீங்க மேம். சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம்? நல்லாயிருக்கும். யூனிக் கலெக்ஷன் அது. எங்களோட ட்ரெடிஷ்னல் ஜாப் இதுவே சொல்லலாம். நம்ம அந்த இடத்துல தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்னோடய மேரேஜுக்கே நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். அப்போல்லாம் சென்னை டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது. என்னோடய டாட்டரோட மேரேஜுக்கு இப்போ 2 இயர்ஸ் பேக்கு அங்கே தான் எல்லாம் சில்வர், டைமண்ட், அப்புறம் வந்து கோல்டு. இப்போ நேற்று கூட அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். அதனால் ஒரு ட்ரெடிஷ்னல் இதுதான், அது கடை தான். ஓகே மேம், இப்பயும் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு, கேள்விப்பட்டீங்களா? நேற்று அந்த ஆஃபர்லாம் அவைல் பண்ணோம். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் விவேக் வந்திருக்காரு.
இவ்வளோ நேரம் நிறைய வீடுகளில் கொலுக்கள் பார்த்தோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து கொலு வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் கிடையாது. ஸோ நவராத்திரியான இந்த 9 டேஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம சேலமில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ அழகாக கொலு வைப்பாங்களா அண்ட் இவ்வளோ டெக்கரேட்டிவாக ஸோ க்ரியேட்டிவிட்டியாக நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கொலுக்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அண்டு இன்னும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்றதுலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9 டேஸில் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ண அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. சப்போஸ் வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தீங்க, ஸோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒரு வருஷமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவராத்திரிக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் இந்த ஒரு நவராத்திரி கொலு திருவிழா நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ எனிவே இந்த வருஷம் நம்ம ஜவஹர் டிவிக்கும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி இந்த கொலு திருவிழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான இடையில பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூப்பரான ஆஃபரை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் டு 4 ரோட்ஸ் போகிற வழியில் அப்படியே ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எக்கச்சக்கமான நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு சூப்பரான ஆஃபரோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீண்டும் இதே மாதிரி இதே ஒரு நவராத்திரி கொலு திருவிழாவில் மீண்டும் அடுத்த வருடம் உங்களை சந்திக்கிறோம். அனதன் பாய் ஃப்ரம் விஷ்ணு பிரியா சான் பாஷா அண்ட் ஜிஆர்டி டிவி.